உதகமண்டலத்தை பொறுத்தவரையில தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜகவும் காங்கிரஸும் நேரடியா மோதக்கூடிய சில தொகுதிகளில் இந்த உதகமண்டலமும் ஒன்று. திமுக கூட்டணியில காங்கிரஸ்ல ராமச்சந்திரன் களம் காண்கிறார். அதிமுக கூட்டணியில பாஜகல போஜராஜ் களம் காண்கிறார். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ரகுபதி பீமன், தாவேகால இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் களத்தில் இருக்கிறாரு. படுகர்கள் சிறுபான்மையினர் நிறைந்த ஒரு ஊட்டி தொகுதி. இங்க காங்கிரசினுடைய தொடர்ச்சியான நீங்க பழைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலுமே திமுக கூட்டணியிலையும் சரி, தனியா போட்டியிடும் போதும் சரி, காங்கிரஸுக்குன்னு இருக்கக்கூடிய வாக்கு வங்கிங்கிறது இந்த தொகுதியில் திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்க காங்கிரஸ் பெரிய அளவுல பணி செய்யல. அதாவது நம்ம எப்படியா இருந்தாலும் இந்த தொகுதி நமக்கு வலுவான தொகுதி. அது மட்டும் இல்லாம தாவேகாவினுடைய வரவு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஏற்படுத்தக்கூடிய சேதத்தின் மூலமா நம்ம ஈஸியா வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீலகிரி மாவட்டத்துல உதகமண்டலத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பணி அப்படிங்கிறது மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்றப்போ இந்த தொகுதியில கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனாலும் அங்க வழக்கமா இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, திமுக நிர்வாகிகளுடைய அந்த செயல்பாடு இதெல்லாமே பாத்தீங்கன்னா இங்க காங்கிரஸுக்கு ஒரு சின்ன எட்ஜை கொடுக்குது. இங்க தாமரை போட்டியிடுவது ஒரு எளிமையான ஒரு விஷயமாட்டு அவருக்கு மாறி போகுது. ஒருவேளை இங்க அதிமுக போட்டிட்டு இருந்தால் கூட பாத்தீங்கன்னா இன்னும் கடுமையான போட்டி இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய சர்வே முடிவுகளில் பார்க்க முடியுது. மலை மாவட்டமான நீலகிரியில பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது மற்ற தொகுதிகளையும் விட கொஞ்சம் குறைவாகத்தான் இங்க பார்க்க முடியுது. சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கிகள்ல காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஒரு சிறிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அது அவருடைய வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவுல இல்லாம தான் உதகமண்டலத்தில் இருக்குது. அந்த வகையில உதகமண்டலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரன் இப்போதைக்கு முந்துகிறார்.